ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹாம்ஸ்டர் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அச்சீவ்மெண்ட்ஸ் அன்லாக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் ட்ராப் கிடைக்க ரொம்பவே வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணணும் எல்லாமே கிளியராக இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த ஹாம்ஸ்டர் பாட் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்குங்க, டீட்டெயில் தெரிஞ்சுக்குங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பாட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போனாலே இதே போல் ஒரு மெயில் பாக்ஸ் சிம்பிள் வந்துருக்கும், ஓகேங்களா? ஸோ வந்து மேலே உள்ள இன்ட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சிலேருந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர் ட்ராப் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கொடுப்பாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா 60%, டோட்டல் 100%ல் ஸோ 60% வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப்க்கு வந்து அலோகேஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? இப்போ இந்த பாட் பேஜுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து ப்ராஃபிட் பெறுவர் வந்து 4.48 மில்லியன் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ப்ரொஃபைல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஸோ வந்து பாருங்கள், ஸோ இடத்துல பை ஸ்கின் இருக்குல்ல, ஸோ அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண இதே போல் இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட்ஸ்னு இருக்குது, அந்த சைடு பாருங்கள் சி ஆல்னு இருக்குது, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இருங்க 1 2 3 4 5 6 7 8 9 ஆப்ஷன் இருக்குது. ஒன்றுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 5 லெவல் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப் வந்து அலோகேஷன் தரத்துக்கு ரொம்பவே வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ட் ஒன், ஓகேங்களா? இது அப்கிரேட் கார்ட்ஸ்னு இருக்குது இல்லையா? அதாவது அப்கிரேட் கார்ட்ஸ்னால் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மைண்ட் செக்ஷனில் போயிட்டேன். இதில் வந்து மொத்தம் வந்து ஒரு 5 ஃபோல்டர் இருக்குது. பிஆர்டி, மார்க்கெட்ஸ், லீகல், இதே போல் ஏகப்பட்டது இருக்குது இல்லையா? இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொன்று தான், ஓகேங்களா? அது ஒன்று டச் பண்ணிட்டு நம்ம பை பண்ணிட்டோன்னா அது ஒரு கார்டு, இதுதான் கார்டுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10 கார்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பஸ் லெவல் ஓப்பன் ஆகிடும். 25 கார்ட்ஸ்னால் செகண்ட் லெவல். இதே போல் எவ்வளோ கார்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு லெவலில் வந்து அன்லாக் ஆகும். டோட்டலாக வந்து 5 லெவல் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அது என்னென்னா ஒவ்வொரு கார்டுமே வந்து லெவல் 15க்கு மேலே நீங்கள் கொண்டு போயிருந்தீங்கன்னா ஸோ ஒன்றுனா வந்து நீங்கள் வந்து லெவல் 15க்கு மேலே ஒரு கார்டு கொண்டு போயிருந்தீங்கன்னா ஒரு கார்டு வந்து இந்த ஒரு கீழே இங்கே போட்டுருக்கு பாருங்கள், ஒரு கார்டுன்னு சொல்லிட்டு அது வந்து அந்த பேஜ் வந்து அன்லாக் ஆகிடும். நீங்கள் 5 கார்ட்ஸ் வந்து கொண்டு போயிருந்தீங்க லெவல் 15க்கு மேலே அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா செகண்டும் ஓப்பன் ஆகிடும். இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே வந்து கீழே போட்டிருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ லெவல்னு அதிலே போட்டிருக்கு இல்லையா? அந்த மைண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உள்ளே வந்தாலே அந்த கார்ட்ஸ் நேராக போட்டிருக்கு பாருங்கள், லெவல் 17, லெவல் 16, லெவல் 16 இதே போய் போட்டிருக்கு இல்லையா? அதுதான் அதை பேஸ் பண்ணி தான். ஸோ ஈஸி தான். சப்போஸ் நீங்கள் பண்ணலைன்னா இப்போ கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். ஸோ செகண்டும் பார்த்தாச்சு. இப்போ தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எதுவுமே வந்து அன்லாக் ஆகலை. ஸோ இந்த கார்டு இருக்குது இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 25 லெவலுக்கு மேலே கொண்டு போகணும். ஸோ ஒரு கார்டை 25 லெவலுக்கு மேலே கொண்டு போனீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது நான் வந்து இதுக்கப்புறம் நான் வந்து பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் காயின்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா இது வரைக்குமே டோட்டலாக நீங்கள் வந்து எவ்வளோ கனெக்ட் பண்ணியிருப்பீங்க, ஓகேங்களா? நீங்கள் கார்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணால் அது வந்து கணக்கில் தான் சேரும். ஸோ எவ்வளோ கலெக்ட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்களோ ஸோ அந்த லெவல் வந்து இதில் ஷோ ஆகும், ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எவ்வளோ பேர் வந்து ரெஃபர் பண்ணுறீங்க அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அன்லாக் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு இதுவும் கம்பல்சரி கிடையாது. சப்போஸ் உங்களால் முடிக்க முடியல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எப்படி நீங்கள் எந்த லெவலுக்கு முடிச்சிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் ஸ்கின்ஸ்ன்னு இருக்குது இல்லையா? அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ பை டச் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு எந்த அந்த ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பை ஸ்கின் இருக்குல்ல, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஸோ வந்து ஏகப்பட்ட ஸ்கின் இருக்கும். ஒரு இதில் நீங்கள் வந்து இப்போ டச் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அன்லாக் பண்ணால் அது அன்லாக் ஆகிடும், ஓகேங்களா? இதே போல் நீங்கள் பண்ணுறது மூலிமா அந்த லெவலில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் பர்ச்சேஸ் பண்ணால் ஃபஸ்ட் லெவல், 5 ஸ்கின் பர்ச்சேஸ் பண்ணால் செகண்ட் லெவல் அன்லாக் ஆகும். 10 ஸ்கின் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இதே போல் கீழே போட்டிருப்பாங்க அந்த வேல்யூ, ஓகேங்களா? அது நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த லெவல் அன்லாக் ஆகும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பெர் ஹவர். ஸோ உங்களுக்கே தெரியும், சொல்ல தேவையில்லை, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஸோ வந்து ப்ராஃபிட் பெர் ஹவர் இருக்கு இல்லையா? ஸோ அது என்கிட்ட வந்து 4.48 மில்லியன் இருக்குது. சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அட்லீஸ்ட் ஒரு 3.5 மில்லியனுக்கு மேலேயாவது இருக்கும். ரொம்ப ஈஸி தான், கொண்டு போயிருப்பீங்க வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவல் வந்து அன்லாக் ஆகிருக்கும். இந்த ஹாம்ஸ்டர் யூடியூப் வீடியோ நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி அதுக்கு அடியில் உள்ளதை சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4th லெவல் தான் இருப்பீங்க. ஸோ எல்லாருமே வந்து உள்ளே வந்த பிறகு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க டெலகிராம் சேனலில். சப்ஸ்கிரைப் பண்ணி எவ்வளோ நாள் ஆகிருக்கு, ஸோ அதுதான், ஓகேங்களா? இப்போ இந்த வாட்ச் ஹாம்ஸ்டர் யூடியூப் வீடியோ இருக்குது இல்லையா? அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு யூடியூப் வீடியோ பார்க்கவே இல்லை இதில். ஸோ அது என்ன இப்படி கம்ப்ளீட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அந்த பஸ் லெவல் அன்லாக் ஆகும். 10 வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவல், ஓகேங்களா? இதை வந்து இப்போ கூட கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து ஏன் செக்ஷன் இருக்குது இல்லையா? டச் பண்ணிங்கன்னா டெய்லியுமே வந்து 2 யூடியூப் வீடியோ வரும். இப்போ என்ன பண்ணணும்னா இதை டச் பண்ணிவிட்டு வாட்ச் வீடியோன்னு உங்களுக்கு இருக்கும். அதை டச் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போய் வீடியோ பார்க்க வேணாம். ஜஸ்ட்டு வாட்ச் வீடியோ டச் பண்ணிட்டு உள்ளே போய்ட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்தால் ஒரு 1 ஹவர் கழிச்சு செக் பண்ணுற ஆப்ஷன் வரும். செக் பண்ணிங்கன்னா அது கிளைம் ஆகிடும். நீங்கள் 2 கிளைம் பண்ணிட்டீங்களா? இப்போ நீங்கள் நாளைக்கு இதே போல் புதுசாக வந்திருக்கும்.
நீங்கள் அதே போல் பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கவுண்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ சிஆர் கொடுத்து இதே போல் ஒரு 5 வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு அன்லாக் ஆகிடும். இதே போல் டெய்லி நீங்கள் வந்து இதே போல் வந்து பார்த்துக்கலாம். இதே போல் எதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலையோ சப்போஸ் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் எங்கள் கான்செப்ட் இப்போதைக்கு. ஸோ நீங்கள் வந்து மனசில் நினைக்கிறது எனக்குமே புரியுது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா தர மாட்டாங்க, ஒன்று அப்டேட் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாக தான் இருக்குது. என்னடா இவங்க அப்டேட் வந்து ரொம்ப கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே சொல்லிட்டு. ஏகப்பட்ட யூசர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறோன்னு தெரியல. இதில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஏர்ன் பண்ண முடியாது, ஏன்னா யூசர்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. உங்களால் சப்போஸ் வந்து எதெல்லாம் பண்ண முடியுதோ பண்ணி வச்சுக்கிங்க. ஏன்னா வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் வந்து நம்ம இதை விட்டுட்டு போகிறத விட சப்போஸ் எதெல்லாம் பண்ண முடியும் பண்ணி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கலாம். ஓரளவு ஒரு கம்மியான ரிவார்ஸ் கிடைக்க கூட வாய்ப்புகள் இருக்குது இல்லையா. ஸோ சப்போஸ் உங்களால் பண்ண முடியுது அப்படின்னா வந்து பண்ணி வைங்க, இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. ஏன்னா ஏகப்பட்ட பாட்ஸ் இருக்குது இல்லையா. இது ஒன்று தான் பாட் இல்லை, ஏகப்பட்ட பாட்ஸ் இருக்குது. இது ஒன்று போனாலும் ஏகப்பட்ட பாட்ஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்து ட்ரை பண்ணுறேன் ப்ரோ, நான் ட்ரை பண்ணுறேன்னா தாராளமாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை இப்போ புதுசாக தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், நான் வந்து லாஸ்ட் 2 மந்த்தாகவே வந்து யாரும் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. ஸோ எல்லாமே பழைய யூசர்ஸ் தான் இருப்பீங்க. மேபி வந்து நீங்கள் வேறு சேனலில் பார்த்து ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ வந்து அது உங்கள் விருப்பம் தான். இதே போல் எக்கச்சக்கமான பாட்ஸ் இருக்குது. நான் எப்பவுமே சஜஷன் பண்ணுறது அதுதான் ஓகேங்களா. நானே வந்து பார்த்தீங்கன்னா சேனலில் ஒரு 30க்கு மேற்பட்ட பாட்ஸில் போட்டிருப்பேன். ஸோ நான் சொல்லியிருப்பேன் போடும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக வந்து சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணாமல் ஒரு 5 பாட்டில் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 20க்கு மேற்பட்ட பாட்ஸில் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன். உங்களுக்கே தெரியும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100/100 வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ரேட் வராது. அட்லீஸ்ட் ஒரு 5 பாட் 6 பாட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம் பண்ணாலும், இல்லை ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ண முடியாமல் போனாலும், இதே போல் வந்து இழுக்கடிச்சிட்டே போனாலும், இதே போல் ஏகப்பட்ட ரீசன் சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ அதில் வந்து ஒரு 20ல் ஒரு 5 இல்லை 6 போயிடுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 வச்சுக்கிங்களா, 20ல் 10 போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. மீதி உள்ள 10ல் பேமெண்ட் கண்டிப்பாக எடுத்துட முடியும். கிரிப்டோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 50-50லாம் சொல்லிட முடியாது. கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிற ரூல்ஸில் வந்து பேமெண்ட் கண்டிப்பாக வந்துடும். அதுக்கு மேலே தான் வந்திருக்கு. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு 5 ரூட்டில் மட்டும் ஜாயின் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாட்ஸில் ஜாயின் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்காக சொன்னது போல் ஸோ வந்து பாதிக்கு பாதி போனாலும் உங்களால் மீதி ஒரு தடவை பேமெண்ட் கட் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்க் கம்மி. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது கிடையாது. முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். ரொம்ப ஒர்க் கம்மி தான் இது ஓகேங்களா. ஸோ அதனால் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையாக கொஞ்சம் பொறுமையாக வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஏர்ன் பண்ணுவாங்க. சும்மா ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 2 மந்த் ஒர்க் பண்ணுவாங்க, பேமெண்ட் வரலன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறவங்களாம் கண்டிப்பாக ஏர்ன் பண்ணவே முடியாது. பொறுமையாக அட்லீஸ்ட் ஒரு 5 மந்தாவது எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏர்ன் பண்ணி வித்ரா பண்ணிக்க முடியும். ஸோ வந்து மார்க்கெட் கண்டிஷன் தான் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானிக்கும். ஸோ லிஸ்டிங் பண்ணுறத மேபி நம்ம டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இப்போ மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இல்லை ஓகேங்களா. ஒன்ஸ் ஸ்டேபிள் ஆச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வருஷம் லிஸ்டிங் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்பிக்கையோடு மட்டும் ஒர்க் பண்ணுங்கள் ஓகேங்களா.